நண்பர்களே, உங்க ஊர் பக்கம்லாம் மழை பெய்யுதா? இங்க நல்ல மழை பெய்யுது. கையில கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. ஆன்லைன்ல வேற ஒரு பேமெண்ட் முடிக்க வேண்டிய இருந்துச்சு. அந்த காசை அப்படியே எடுத்துட்டு போய் ஏடிஎம் மிஷின்ல டெபாசிட் பண்ணிட்டேன். அப்படியே கையோட ஒரு புது கார்டும் ஆக்டிவேட் பண்ணணும். சரின்னு கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்கறதுக்கு ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்கல. சரி, அக்கௌண்ட் நம்பராச்சும் நான் எழுதிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஓடிபி வாங்குறதுக்கு அவங்க ஃபோன் எடுக்கணும். அது இந்த சனி ஞாயிறு மட்டும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற ஒர்க்குக்கு போயிடுறாங்களா, அதனால தான் பிஸி போல. ரைட்டு, வீட்டுக்கு வந்தோடனே பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அது வரைக்கும் நம்ம தான் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வீட்டுக்கும் வந்து குழந்தைக்கு ஃபீடும் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்த மாதிரி மதியத்துக்கு ஒரு பிரியாணி. பின்பு அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு நடைய கட்டிட்டேன் வேலை பார்க்கறதுக்கு. 2 நாளா ஃபுல்லா மழையிலே நனைஞ்சிட்டு இருக்கேன். என்னைக்கு காய்ச்சல் வந்து படுக்க போறனோ தெரியல. லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே காப்பியை குடிச்சபடி நறுக்குன்னு வேலையில உட்காந்துட்டேன். நான் வேலை முடிந்தது. அண்ணி என்ன ஒர்க் பண்றாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க எந்த ஒர்க்குக்கும் போல. மேரேஜுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 3 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் பஞ்சாயத்துல ஒரு டெம்பரரி ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே மட்டும் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. பேபிக்கு ஒரு வயசு 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் இல்லைனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதை பத்தி யோசிப்பாங்க. சும்மா இல்ல நண்பர்களே, என் ஒய்ஃப் பயங்கர பொட்டன்ஷியலான ஆளு.